என்னங்க கேளுங்க. அப்பா சொல்லுப்பா, நீ என்ன கேட்க போற? நான் முதல்ல பண்ண பிசினஸ்ல ஏதோ தப்பு பண்ணிட்டேன். இப்போ தெளிவாயிட்டேன்ப்பா. ஓ, அந்த பணத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் திட்டம் போட்டு பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம்ப்பா. அதுக்கப்புறம் என் தங்கச்சிங்களோட கல்யாணத்தை நானே ஜாம் நடத்தி வைப்பேன்ப்பா. நம்ம குடும்பத்தையும் நானே பார்த்துக்குவோம்ப்பா. அவங்களாவது 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. ஆனா நான் வாழ்க்கையில் இன்னும் செட்டில் ஆகாம இருக்கேன். பணத்தை நீங்க எனக்கு தான்ப்பா தரணும். அப்பா, உங்க பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன். பார்க்கலாம்ப்பா. அப்பா, அப்பா, அக்கா, பெரிய நாயகி விஷயமா என்னக்கா முடிவு பண்ணிருக்க? நான் சொல்றதுக்கு என்னடி இருக்கு? மாப்பிள்ளை வீட்டு ஜனங்கள்லாம் நல்லவங்களா இருக்காங்க. மாப்பிள்ளையும் நல்லா சம்பாதிக்கிறாரு. ஆனா 30 பவுன் நகை கேக்குறாங்களே, அவ்வளோ நகைக்கு நாங்க எங்கடி போவோம்? எல்லாருமே அவ்வளவுதானக்கா எதிர்பார்க்கறாங்க. ஏதோ போட்டது போதும்னு கூட்டிட்டு போறதுக்கு யாருக்கா தயாரா இருக்கா? எப்படியாவது ஏற்பாடு பண்ணி இந்த இடத்தை முடிக்கிறதுக்கு வழிய பாருக்கா. ஏண்டி,
என் குடும்ப நிலவரம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசலாமா சொல்லு. கடன் வாங்குறதுக்கு கூட ஒரு அந்தஸ்து வேணும்டி. சும்மா அவ்வளவு பணத்தை தூக்கி யாரும் கொடுத்துருவாங்களா? ஒரு வழியும் தோண மாட்டேங்குதுடி. அக்கா, நான் இதுக்கு ஒரு வழி சொல்லட்டா? சொல்லு. உங்க பையன் நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலையில இருக்கா, கை நிறைய சம்பாதிக்கிறா. பேசாம அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா? இதான் நீ சொல்ற வழியா? ஏண்டி, வீட்டுல 3 பொண்ணுங்க சமைஞ்சு உட்காந்துருக்கும் போது இப்ப அவன் கல்யாணத்துக்கு என்னடி அவசரம்? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசி என்ன கோவப்படுத்தாத நீ. இருக்கா, நான் சொல்றது முழுசா கேட்டுட்டு அப்புறமா பேசு. சொல்லு. ஒரு குடும்பத்துல இப்படிதான்க்கா, நகை பிரச்சனைனால ரொம்ப வருஷமா அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாம இருந்துச்சு, நம்ம பெரிய நாயகி மாதிரி. அப்புறம் அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக கொண்டு வந்த நகையை வச்சு அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. நாம ஏன் அப்படி ஒரு வழியை யோசிச்சு பார்க்க கூடாது? நீ ஒருத்தி புரியாதவளாவே இருக்கிய. இந்த காலத்துல தாலி கட்டிட்டு வந்த கையோடைய புருஷனை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறாளுக. இதுல தன் நகையை கழட்டி குடுக்கற அளவுக்கு எந்த பொண்ணுக்கு மனசு இருக்கு சொல்லு? இப்படி பொதுப்படையா பேசாதக்கா. நீ அப்படி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாரு. ஏற்கனவே ஒரு குடும்பத்துல இப்படி நடந்தது வச்சுதானே நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு அது சாத்தியப்படும் போது நமக்கு ஏன்க்கா நடக்காது? எல்லா பொண்ணுங்களுமே நீ நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்கக்கா. நீ கஷ்டப்பட்டு உழைச்சி உன் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்க. யாருக்கும் எந்த பாவமும் நினைச்சது இல்ல. உன் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மருமகளை அந்த கடவுள் உனக்கு அனுப்பி வைப்பாருக்கா. யோசிக்காதக்கா. நீ உன் பொண்ணுக்கு போட வேண்டிய நகையை இதுக்கு மேல எங்க போய் தேடுவ? இப்படி யோசிச்சுட்டே இருந்தா அவளுக்கு 30 வயசு தாண்டிடும். அப்புறம் ஏதாவது வத்தல் தொத்தல்னு கிடைச்ச மாப்பிளைய புடிச்சு அவ தலையில கட்ட வேண்டிய நிலைமை ஆயிடும். வேண்டாண்டி மீனாட்சி. ஊர் உலகத்துல அவளை பத்தி தெரியாதவங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும். நீ மட்டும் இப்படி எல்லாம் பேசாதடி. பெரிய நாய்க்கு வயசு ஏறி போனாலும் அவளுக்கு அமையற வாழ்க்கை நல்லா அமையணும் தாண்டி நாங்க ஆசைப்படுறோம். அந்த பொண்ணு இந்த வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. போற இடத்துலயாவது அவ சந்தோஷமா இருக்கட்டும்டி. அக்கா, உன் மனச கஷ்டப்படுத்தணும்னு நான் இப்படி சொல்லலக்கா. நீ யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு வயசு ஏறிட்டே இருக்கு, அத மறந்துடாத. உன் குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு பெரிய நாயகிக்கு உதவி பண்ற மருமகளா உடனே நீ தேடிப்புடி. அப்படி ஒரு மருமக கிடைச்சிட்டா பெரிய நாயகிக்கு இந்த இடத்தையே முடிச்சிடலாம்ல. நீ சொல்றதும் நல்ல யோசனையா தாண்டி இருக்கு. ஆனா நாத்தனார் கல்யாணம் நடக்கணும்னு தன் நகைய கழட்டி குடுக்கற அளவுக்கு ஒரு நல்ல மருமகளை நான் எங்கடி போய் தேடுவேன்? அக்கா, நீ முதல்ல கல்யாணராமனுக்கு கல்யாணம் பண்ணுங்கிற முடிவுக்கு வா. உன் பையனுக்கு என்ன குறைச்சல்? நான் நீன்னு போட்டி போட்டு வருவாங்க. கல்யாணராமன் நல்ல வேலையில இருக்கிறதுனால எப்படியும் ஒரு 50 பவுன் நகை போடுவாங்க. அதுல ஒரு 30 பவுனை எடுத்து பெரிய நாயகி கல்யாணத்தை முடிச்சிரு. கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா நடக்கணுமே. வர மருமக குடும்பத்திலயும் இதுக்கு ஒத்துக்கணுமே. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல யோசிச்சா எதுவுமே நடக்காது. முதல்ல கல்யாணராமனுக்கு பொண்ணு தேடுற வழிய பாப்போம். கல்யாணராமனுக்கு வரப்போற பொண்ண நீ மருமகளா நினைக்காத, உன் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியா நினைச்சுக்கோ. அப்படி ஒரு மகாலட்சுமி வந்தா எல்லா கதவும் உனக்கு தன்னால திறக்கும். நல்லா யோசிச்சு பாரு. அம்மா வணக்கம்மா. திருமணத்தார் வீடு தானுங்களா? ஆமா, இதுதான். ஐயா இருக்காங்களா? இருக்காரு. நீங்க? நான் அவரோட நண்பர் சோமு சொல்லி வர்றேன். முக்கியமான விஷயமா அவரை பார்த்து பேச சொன்னாரு. ஓ, சோமு அங்கிள் அனுப்பிச்சாரா? வாங்க உள்ள வாங்க. வாங்க. அப்பா, என்ன டியூஷன் சென்டர்ல டிராப் பண்ணிடுறீங்களா? ஏய், பக்கம் தானே இருக்கு, நடந்து போக தெரியாதா உனக்கு? கூட்டிட்டு போய் வர டிராப் பண்ணுமா? போ. மாமா, மாமா வாங்க சார். மாமா, என்னங்க மாமா எங்க? யார் இவரு? மாமாவை பார்க்க வந்திருக்காரு. என்ன விஷயமா? தெரியல. என்னம்மா? மாமா உங்களை பார்க்க வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்க? என் பேரு தாமு.
உங்க நண்பர் சோமு சொல்லி உங்களை பார்க்க ஓ வந்திருக்கேன். சோமு சொன்னானா? வாங்க வாங்க உட்காருங்க வாங்க. மகா இதோ வந்துட்டேங்க. மகா, வாமா வாங்க உட்காருங்க. என்னங்க? நான் சொல்லியிருந்தேன்ல சோமு ஒருத்தர் அனுப்புவாருன்னு. இவர்தான். அபிராமி வாங்க. ஒரு காஃபி கொண்டாமா. சரிப்பா. சொல்லுங்க தரகரே. சோமு சார் உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. சோமு உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். ரொம்ப கைராசியான தரகராமே நீங்க. சொல்லுங்க சார், உங்க பொண்ணுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்? அவ டிகிரி முடிச்சிருக்கா. சரி இப்ப கம்ப்யூட்டர் எக்ஸாம் வேற எழுத போறா. சரி இன்ஜினியர் இல்ல அதுக்கு சமமா வேலையில இருக்கிற மாப்பிளைய நான் எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம் இல்ல ஐயா, அவங்க எல்லாம் நிறைய எதிர்பார்ப்பாங்க ஐயா. குறைஞ்சது நகையே 50-60 பவுன் எதிர்பார்ப்பாங்க. அதுவும் இல்லாம கார் வேற வாங்கி தர சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பையனை இன்ஜினியர் படிக்க வச்சிருக்காங்க. அதுக்குண்டான செலவெல்லாம் உங்களை மாதிரி பொண்ணை பெற்றவங்கள்ட்ட தானே கறக்க முடியும். அதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா ஐயா? அந்த ரேஞ்சுக்கு மாப்பிள்ளை வரணும்னா நாங்க அதெல்லாம் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும்ல. பாருங்க பாருங்க நீங்க பாருங்க. 4 இடத்த பார்த்தா தானே நமக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரு. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. பொண்ணோட அண்ணங்க வேற இருக்காங்க. அவங்க பங்குக்கு ஏதாவது பணம் போடுவாங்க. மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவோம். என்னப்பா வினோத், நீ என்ன சொல்ற? பண்ணலாம்ப்பா, பண்ணலாம் பண்ணலாம். ஆ. அப்பா, என்னப்பா? எனக்கு வெளியில கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரி சரி, நீ கிளம்பு கிளம்பு. தரகர்கிட்ட நான் பேசிக்கிறேன். போ. சரிப்பா. தரகர ஐயா. இந்த கல்யாணத்துல கொண்டு வா கொண்டு வா. இல்ல இருக்கட்டும். காஃபி சாப்பிடு, சாப்பிடுங்க. இவதான் என் பொண்ணு அபிராமி. வணக்கம்மா. இவளுக்கு தான் நான் மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கேன். பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. இத பாருங்க தரகரே, மாப்பிள்ளை படிச்சிருந்தா மட்டும் பத்தாது. என் பொண்ண கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு நல்லா பாத்துக்கணும். அந்த மாதிரி மாப்பிள்ளையா பாருங்க. கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு ஏத்த நல்ல வரணும் நான் கொண்டு வர்றேன். ரொம்ப சந்தோஷம்பா. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இந்தாங்கம்மா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்களுக்கு இந்த மத்த விஷயம் எல்லாம் அதெல்லாம் அப்புறம் பேசிப்போமையா. அதான் சோமண்ணன் சொல்லிட்டார்ல, முதல்ல வர நமையிட்டோம். சரி. வரங்கய்யா. வாங்க வாங்க வரமா வாங்க. வரமா. வாங்க. அப்பா, என்னம்மா? என்னப்பா இப்படி திடீர்னு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. அபிராமி, இதுதான் உன் கல்யாணத்துக்கு சரியான நேரம்னு என் மனசுக்கு தோணுது. நீ அப்பா பேச்சு கேட்ப இல்ல? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேம்மா. மகா, என்ன நான் எடுத்த முடிவு கரெக்ட் தானே? எல்லாம் சரிதாங்க. நீ என்ன சொல்ற மாகில? மாமா, நம்ம கையில பணம் இருக்கும் போதே அபிராமி கல்யாணத்தை முடிச்சிடுறது நல்லதுதான். நீங்க எடுத்த முடிவு ரொம்ப சரி. நீங்க தைரியமா இறங்குங்க. நாங்க எல்லாரும் உங்க கூடவே இருப்போம். அது போதுமா. உன் வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூட்டு குடும்பத்துலதான் இந்த மாதிரி எல்லாம் சந்தோஷம் கிடைக்கும்.
நான் தாமு பேசுறேன். பொண்ணோட வீட்ல இருந்தா வர்றேன். பொண்ணோட அப்பா இன்ஜினியர் மாப்பிள்ள தான் வேணும்னு கராரா சொல்லிட்டாரு. உடனே எனக்கு தம்பி ஞாபகம் வந்துருச்சு. தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கும். நீங்க தம்பியோட போட்டோ எல்லாம் எடுத்து வைங்க. நாம உடனே அதை பார்த்து பேசி முடிச்சிடலாம். வச்சிடறேன். அண்ணா என்ன தம்பி இங்க நிக்கிறீங்க? அவசர வேலைன்னு பாதியிலே சொல்லிட்டு போனீங்க. அவசரமான வேலை தான். வாங்க நான் காஃபி சாப்பிடுவோம். இல்ல காப்பி எல்லாம் வேண்டாம் தம்பி. சாப்பிடுற நேரம் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் தம்பி. அப்புறம் தம்பி ஒன்னும் கவலைப்படாதீங்க. அப்பா சொன்ன மாதிரியே உங்க தங்கச்சிக்கு அருமையான இன்ஜினியர் மாப்பிளைய கொண்டு வர்றேன். இப்ப கூட அது விஷயமா தான் போன்ல பேசிட்டு இருந்தேன். மாப்பிள்ள ரெடின்னு வைங்களேன், கவலையே படாதீங்க. அப்புறம் நான் கிளம்புறேன் தம்பி, வர்றேன். அண்ணா ஒரு நிமிஷம். என்ன தம்பி? அது விஷயமா தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க தம்பி. என் தங்கச்சிக்கு இன்ஜினியர் டாக்டர்னு பெரிய இடமா பார்க்கணும் தான் எங்களுக்கெல்லாம் ஆசை. ஆனா அதுக்கு எங்க குடும்ப சூழ்நிலை இடம் கொடுக்கணும் இல்லையா? இல்ல எல்லா அப்பாவுக்கும் தன் பொண்ணுக்கு பெரிய அந்தஸ்துள்ள மாப்பிள்ளையா பார்க்கணும் தான் ஆசை இருக்கும். எங்க அப்பாவுக்கும் அதே ஆசை தான், அது தப்பு இல்ல. ஆனா இப்ப எங்க குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில இன்ஜினியர் மாப்பிள்ளைய பார்த்தா அவங்க கேட்கறதெல்லாம் எங்களால செய்ய முடியாதுங்க. இல்ல அப்பா பார்க்கலான்னு சொன்னாரு. எங்க அப்பாவுக்கு வேலை போய் வருமானம் நின்னு போச்சு. இப்போ அவர் கையில இருக்கிறது மொத்தம் 7 லட்சம் ரூபாய் தான். எல்லா பணமும் போட்டு அபிராமிக்கே கல்யாணம் பண்ணிட்டா இன்னொரு தங்கச்சி சந்தியா இருக்கா. அவளுக்கு நாங்க எப்படி கல்யாணம் பண்றது சொல்லுங்க? இருக்கிற எல்லாத்தையும் அபிராமியே தொடச்சிட்டு போயிட்டா அடுத்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல கஷ்டம் ஆயிடும் இல்லையானே? அப்பாவுக்கு வருமானம் இல்லைன்னா என்ன? என் பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, செய்வாங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்லுவார் சார். என் பொசிஷன் அவருக்கு தெரியாதுல்ல. எனக்கு பர்சனலா வெளியே நிறைய கடன் இருக்கு. இங்க பாருங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையில அபிராமி கல்யாணத்துக்கு என்னால ஒன்னும் கொடுத்து உதவ முடியாது. என் தம்பி ஏதோ பிசினஸ் பண்றான்னு சுத்திட்டு இருக்கான். அவன் குடும்பத்தையும் அவனால நடத்த முடியல. அப்புறம் எப்படி தங்கச்சி கல்யாணத்துக்கு உதவ முடியும்? இதெல்லாம் தெரியாம எங்க அப்பா மனசுல பெரிய மனக்கோட்டையை கட்டிட்டு இருக்காரு. இப்போ நீங்க இன்ஜினியர் மாப்பிள்ளைய கொண்டு வரீங்க. அவங்க கேட்கறதெல்லாம் கடைசி நிமிஷத்துல எங்களால செய்ய முடியாம போச்சுன்னு வைங்க. அப்புறம் அபிராமி கல்யாணம் நடக்கிறதுல பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்போ மாப்பிள்ளை குடும்பத்துக்கு நீங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டு எங்களால செய்ய முடியலன்னு வைங்க. அப்புறம் உங்களுக்கும் கேட்ட பேரு எங்களுக்கும் கேட்ட பேரு. இதெல்லாம் அவர் யோசிக்கல சார். நான் யோசிச்சதுனாலதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப நான் என்ன தம்பி பண்ணணும்னு சொல்றீங்க? எங்க அப்பா சொல்ற மாதிரி இன்ஜினியர் மாப்பிள்ள எல்லாம் பார்க்க வேணானே. ஏதோ ஒரு அளவுக்கு படிச்சு வேலையில இருக்கிற மாப்பிள்ளையா பாருங்க, அது போதும். இல்லப்பா, உங்க அப்பா இன்ஜினியர் மாப்பிள்ள தான் வேணும்ன்றாரு. நீங்க சொன்ன மாதிரி சாதாரண மாப்பிள்ளைய சொன்னா அவர் ஒத்துப்பாரா? சார் நான் சொல்றதே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நம்ம மனசுல 1000 ஆசைங்க இருக்கும். அதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமான்னு முதல் யோசிக்கணும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது சார். இப்போ வாக்கு கொடுத்துட்டு அது செய்ய முடியாம போய் என் தங்கச்சி கல்யாணம் நிக்கிறத விட பார்க்கும் போதே நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டா என் தங்கச்சி கல்யாணமும் நல்லபடியா நடக்கும், அவன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ஒரு கிளர்க்கு, ஒரு சூப்பர்வைசர், ஒரு சேல்ஸ்மேன் இந்த லெவல்ல பாருங்க, நான் போதும். சரிப்பா, நான் அந்த லெவல்லே பார்த்து கொண்டு வர்றேன். ஆனா நம்ம பேசுனது எதுவும் அப்பாக்கு தெரிய வேணாம். தெரிஞ்ச மனசு கஷ்டப்படுவாரு. நான் சொன்ன மாதிரி மாப்பிள்ளைய நீங்க கொண்டு வாங்க, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். சரிப்பா, நான் போயிட்டு வர்றேன். அண்ணா, நான் சொன்னதை வச்சு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியா அமையணும், அவ போற இடத்துல கஷ்டப்படாம சந்தோஷமா வாழணும்ன்ற நல்ல எண்ணத்துல தான் அப்படி சொன்னேன். நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளைய பாருங்கண்ணா. சரிப்பா.